வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நாம் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில் வீட்டிலையே சோப்பு செய்யலாம். இந்த மெத்தடில் நான் ஒரு 15 வருஷமாக சோப்பு செஞ்சு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன். நல்ல நுரை வரும். சுத்தமான தேங்காய் எண்ணெயில் சோப்பு உபயோகப்படுத்தின ஒரு திருப்தி இருக்கும். தோல் ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அல்லது டம்ளரை நாம் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு காஸ்டிக் சோடா, ஒரு கப் அளவு தண்ணியை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதை வெளியில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். அந்த சூடு ஆறட்டும். அந்த காஸ்டிக் சோடா எடுக்கும்போது கட்டாயம் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நாம் சேர்த்துக்கணும். இப்போ இது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதை நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இதோட 2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறோம். அரை கப் அளவு இது புதினா தண்ணி, அதாவது புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சது அரை கப்பு. 2 கப் அளவு பால், அரை கப் அளவு புதினா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மொத்தம் 2.5 கப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த 2.5 கப்பு நாம் தனியாக பால் மட்டும் சேர்த்தும் செய்யலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக நான் புதினா சேர்த்துருக்குறேன். இன்னொன்று தோலுக்கு புதினா நல்லதுன்றதுனாலையும் இந்த புதினா ஒரு அரை கப் அளவு சேர்த்துருக்குறோம். 2.5 கப் அளவு நாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 6.5 கப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம். தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் 6.5 கப் அளவு சேர்த்துக்கிறோம். அதாவது நாம் காஸ்டிக் சோடா பால் எதில் அளந்தோமோ அதே கப்பு தான். இப்போ 6.5 கப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இனிமே தான் நாம் கைவிடாமல் இப்போ பாருங்கள், இது எப்படி தண்ணி மாதிரி இருக்குது. இதை கைவிடாமல் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் நாம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது இது ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ ஆனால் இது கைவிடாமல் இதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் இப்படி நாம் கலந்துக்கிட்டே இருக்கணும். இது கலக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இது ஒரு 40 நிமிஷம் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் நாம் அப்படியே கலந்தாச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. இந்த அளவுக்கு கெட்டியாகிருக்கு. இன்னும் நல்ல தோசை மாவு பதத்துக்கு வரணும். நாம் இன்னும் இதை கலக்கணும். இதோ நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது தாங்க பதம். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நாம் நிறுத்திக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இந்த சோப்பு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இந்த சோப் மிக்சரை மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சோப் செய்கிற மோல்டு கடைகளில் கிடைக்கிது. இந்த மாதிரி மோல்டுலேயும் நம்ம வாங்கி இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். அல்லது காஃபி கப்பு, அந்த டிஸ்போசபிள் கப்பு, பிளாஸ்டிக் கப்பு, அதுலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற்றும்போது கரண்டி கட்டாயம் யூஸ் பண்ணணும். கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும். ஏன்னா காஸ்டிக் சோடா பட்டுச்சுன்னா கையில் பொத்து போயிடும். அதனால் குழந்தைங்க ரீச்லேயும் வைக்கக்கூடாது. இது ஆறி நம்ம சோப்பு எடுக்கிற வரைக்கும் குழந்தைங்க கையில் படாமல் பார்த்துக்கணும். இப்போ நாம் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. கலந்த மிக்சர் பூரா இந்த சோப்பு மோல்டில் அந்த பிளாஸ்டிக் கப்பில் நாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது 1 அல்லது 2 நாளில் காஞ்சி போயிடும். இதோ ஒரே நாளில் காஞ்சிடுச்சு. சில நேரம் குளிர் நாட்களில் 2 நாள் ஆகலாம். இந்த மாதிரி மோல்டில் ஊற்றும்போது டக்குன்னு இந்த மாதிரி எடுக்க வந்துடும். அவ்வளோதான், நமக்கு சோப்பு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கலக்கும்போது அந்த புதினா கலர் பச்சையாக இருந்துச்சு. ஆனால் காஞ்சதுக்கப்புறம் அந்த கலர் போயிடுச்சு. நாம் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அல்லது செயற்கையான கலர், செயற்கையான ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்கலை. இந்த கலர் அதனால் நமக்கு காஞ்ச உடனே அந்த பச்சை கலர் போயிடும். இதோ இந்த பிளாஸ்டிக் கப்லேயும் இந்த மாதிரி கவுத்த உடனே அப்படியே வந்துடும் விட்டுட்டு. அவ்வளோதாங்க, நமக்கு சோப்பு ரெடியாகிருச்சு. இதில் நம்ம விருப்பப்பட்ட ஃப்ளேவர் பால் யூஸ் பண்ணலாம், எலுமிச்சம்பழ ஜூஸும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம். நம்ம ஒரு சோப்போட வெயிட் பார்க்கும்போது இது 80 கிராம் இருக்குது. இந்த மாதிரி நாம் வீட்டில் சோப் செய்யும்போது அந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம். நம்ம தோல் ட்ரை ஆகாமல் அந்த ஒரு மாய்ஸ்சரோடு இருக்கும். சோப்பு செஞ்சு நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 40 நாள் கழித்து தான் இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த காஸ்டிக் சோடாவோட இஃபெக்ட்டு போயிருக்கும். உடனே யூஸ் பண்ணக்கூடாது. இதை நாம் செஞ்சு நம்ம ஒரு லேபிள் பண்ணி என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்னைக்கு இதை செஞ்சோன்றத ஒரு பேப்பரில் எழுதி நோட் பண்ணி வச்சிட்டோன்னா 40 நாள் கழித்து இந்த சோப்பை நாம் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.